அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் பூரண வசியமாக 6 ஏலக்காய்கள் இருந்தால் போதும். ஒரே இரவில் பலனை கொடுக்கக்கூடியது. நன்மைக்காக மட்டுமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. நம்ம மைண்ட் சோல்ஜர் சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய வழிமுறைகள் அந்த பதிவை, அதாவது அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பலன்கள் கிடைச்சதாக நிறைய பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கீங்க. நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனே பலனை கொடுக்கக்கூடியவை. அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிக்க வசிய முறையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, உங்களுக்கும் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் இடையே உண்மையான அன்பு, பாசம், காதல் மற்றும் புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சில பேர்லாம் வசியம்னா உடனே நம்ம சொல்றதையெல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க, எது சொன்னாலும் தட்டாமல் செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. அது போன்ற வசிய முறைகள் நம்ம சேனல்ல அப்லோட் பண்றது கிடையாதுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் சாத்வீகமானவை. அதே போல சில பேர்லாம் வசியம்னா உடனே தவறான வார்த்தையாக நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. உண்மையான உறவுகள் ஒன்று சேர்ந்து வாழணும்ன்றதுக்காக தாங்க சித்தர்களும் மகான்களும் இது போன்ற வசிய முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு வசிய முறை பவர்ஃபுல்லா உடனே பலனை கொடுக்குதோ அதை தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தும் போது அதனுடைய விளைவுகளும் தவறாக இருக்கும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சக்தி மிக்க வசிய முறையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உண்மையான நேர்மறையான உறவுகளுக்கு இதை நீங்க பயன்படுத்தலாம். இந்த வசிய முறையை தொடர்ந்து 3 நாட்கள் நம்ம பயன்படுத்தணும். இடைவெளி இல்லாமல், கேப் இல்லாம 3 டேஸ்க்கு நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணணும். ஒரே நாளில் நமக்கு பலன்கள் தெரிந்தாலும் கூட 3 நாட்கள் தொடர்ந்து இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த வசிய முறையை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு பெரிய அளவுல எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, நீங்க செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன். நீங்க வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு. இது போல தொடர்ந்து 3 நாட்கள் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கேப் வந்துட்டா கூட திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 2 நாள் கேப் விட்டுட்டு திரும்பவும் நீங்க ஆரம்பிங்க. 3 நாட்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வசிய மந்திரம் கலந்த ஒரு தாந்திரிக முறை. தாந்திரிக முறைனாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 6 எண்ணிக்கையில் ஏலக்காய். தாந்திரிகத்துல ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே இந்த ஏலக்காய் பயன்படும். எந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு பார்த்தோம்னா, மாலை 7 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எந்த டைம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 7 PM to midnight 1 AM. இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்ப நீங்க அமைதியா ஒரு தனி ரூம்ல உட்கார்ந்துக்கோங்க. தனி அறை இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில, சேர்லன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். வெறும் தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில 6 ஏலக்காய்களை வச்சுட்டு விரல்களால மூடி கையை மடி மீது வச்சுக்கோங்க. இப்ப உங்களுடைய மூச்சு காற்றை ஒரு 2 நிமிஷம் நீங்க கவனிக்கணும். உள்மூச்சு, வெளிமூச்சு, அதை ஜஸ்ட் நீங்க கவனிங்க. மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். மூச்சு காற்றை கொஞ்ச நேரம் நம்ம கவனிக்கும் போது உடலும் மனமும் அமைதியான ஒரு நிலைக்கு வரும். நல்ல லைட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தூக்கம் வருவதை போல கூட உணர்வு வரும். நல்ல நீங்க ரிலாக்ஸ்டா ஓய்வா ஃபீல் பண்ணதற்கு பிறகு யாருக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் அந்த குறிப்பிட்ட நபரை அமைதியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா நீங்க நினைச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய மனஸ்தாபம், பிரச்சனை காரணமாக அந்த நபர் பிரிந்திருந்தாலும் சரி, உங்ககிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க,
மாட்டேங்கிறாங்க, உங்களை விட்டு விலகி போறாங்கனாலும் சரி, அந்த நபர் மீது கோபம், வெறுப்பு, பொசசிவ்னஸ், ஈகோ அல்லது அவங்க உங்க கூட பேசணும்ன்ற ஏக்கம், இந்த உணர்வுகள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. அந்த நபர் மீது உண்மையான அன்பு மற்றும் பாசத்துடன் அவங்கள நீங்க நினைக்கணும். அந்த நபருடைய முகத்தை நீங்க கற்பனை செய்ய முடியும், இமேஜின் பண்ண முடியும்னா அதை கூட நீங்க செய்யலாம், அல்லது மனதார அவங்கள நீங்க நினைச்சாலே போதும். இப்ப அந்த குறிப்பிட்ட நபர் உங்க பக்கத்துல சந்தோஷமாக இருப்பதை போல நீங்க உணரணும். நீங்கள் எதிர்பார்ப்பதை போல அந்த நபர் உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க. சோ நீங்க உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருக்கீங்க. அந்த மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவிற்கு தத்ரூபமா நீங்க ஃபீல் பண்ணுங்க. அந்த மகிழ்ச்சியான உணர்வுகளோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நம்ம ஜபம் செய்யணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம சொன்னாலே போதும். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் க்ளீம் பெயர் காமய காமய சர்வ மோகன வசியம் ஸ்வாஹா. இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ஓம் க்ளீம் ராஜா காமய காமய சர்வ மோகன வசியம் ஸ்வாஹா. ராணின்னு இருக்கிற பட்சத்துல ஓம் க்ளீம் ராணி காமய காமய சர்வ மோகன வசியம் ஸ்வாஹா. கவனம் சிதறாமல் இந்த மந்திரத்தை அந்த நபரை நோக்கி உச்சரிக்கணும். அதுதாங்க முக்கியம். உங்க மொபைல்ல ஒரு அலாரம் கூட நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 15 நிமிடங்களுக்கு. இல்லனா டைம் ஆயிடுச்சான்னு அதன் மீது கவனம் திரும்பும். சோ நீங்க ரிலாக்ஸ்டா பொறுமையா இந்த மந்திரத்தை 15 நிமிடங்கள் சொல்லுங்க. பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய்களை ஒரு சின்ன பேப்பர்லயோ அல்லது பாக்ஸ்லயோ போட்டு வச்சுக்கோங்க. பேப்பர்ல கூட நீங்க மடிச்சு வச்சுக்கலாம். 3 நாட்களும் அதே ஏலக்காய்களை தான் நம்ம பயன்படுத்தணும். 3 நாட்கள் இந்த மெத்தட் முடிஞ்சதும் கூட அந்த ஏலக்காய்களை ஒரு பேப்பர்ல மடிச்சோ பாக்ஸ்ல போட்டோ நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட நபர் நீங்கள் விரும்புவதை போல உங்ககிட்ட பேசுறாங்க, உங்ககிட்ட நடந்துக்கிறாங்கன்ற பட்சத்துல பிறகு அந்த ஏலக்காய்களை வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள், ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற ஏதாவது ஒரு நீர்நிலையில நீங்க போற்றலாம். வீட்டு பக்கத்துல நீர்நிலைகளே இல்லைன்னு சொல்றவங்க ஒரு டம்ளர்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதுல இந்த ஏலக்காய்களை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பிறகு அந்த ஏலக்காய்களுடன் அந்த தண்ணீரையும் வீட்டுக்கு வெளியே நீங்க ஊத்திடுங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட சகஜமா நல்லா பேசியதற்கு பிறகுதாங்க அந்த ஏலக்காய்களை நம்ம வெளியே போடணும். முக்கியமான சில குறிப்புகள், இந்த மெத்தடை யூஸ் பண்ற டைம்ல அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து போன் கால் வருதா, மெசேஜஸ் எதனா வருதா, இல்ல அவங்க கிட்ட ஏதாவது மாற்றங்கள் தெரியுதான்னு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ற நேரத்துல தான் அவங்களை முழுமையாக ஆழமாக நம்ம நினைக்கணும். மற்ற நேரம் முழுவதும் உங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வேற பக்கம் நீங்க கவனத்தை திருப்புங்க. அதே போல இப்படி ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றது அந்த குறிப்பிட்ட நபருக்கு எப்பவுமே தெரியக்கூடாதுங்க. சந்தோஷமான மனநிலையோட உற்சாகமா முழு நம்பிக்கையுடன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரே நாளில் பலன்கள் தெரியும். ஒரு முக்கியமான தகவல், நம்ம மைண்ட் சோல்ஜர் சேனல் சார்பாக சில பிரத்யேகமான தெய்வீக தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல உறவு முறைகளை மேம்படுத்த, அதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி இணக்கமான சுமூகமான நிலை ஏற்பட ரோடோக்ரோசைட் பிரேஸ்லெட்டை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். இது தோஷம் இல்லாத பிரேஸ்லெட். நார்மலா ஃபேன்சி ஸ்டோர்லயோ அல்லது ஸ்டேஷனரி கடைகள்லயோ கிடைக்கக்கூடிய பிரேஸ்லெட் கிடையாதுங்க. சுத்தமான பியூர் கிறிஸ்டல் பிரேஸ்லெட். தோஷம் இல்லாதது. எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் வேர் பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த பிரேஸ்லெட்டை வேர் பண்ணிக்கலாம். ஆண்கள் வலது கையில தான் போடணும், பெண்கள் இடது கையில தான் போடணும்னு கிடையாதுங்க. அதே போல பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல தீட்டு காலங்களிலும் தாராளமாக அணிந்து கொள்ளலாம். இந்த பிரேஸ்லெட்டை நம்ம அணிந்திருந்தாலே பாசிட்டிவான பீப்புள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய நல்ல மனிதர்களை கவர்ந்து எடுப்போம். நமக்கு பிடிக்காத தொல்லைகள், தொந்தரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் தானாகவே விலக ஆரம்பிப்பாங்க. குறிப்பாக கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள் இந்த பிரேஸ்லெட்டை யூஸ் பண்றது உறவு முறையில் நல்ல இணக்கத்தை கொடுக்கும். இந்த பிரேஸ்லெட்டை கையில போட்டுட்டு உங்கள் மனதிற்கு பிடித்த நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு நம்ம சொல்லும் போது அந்த குறிப்பிட்ட நபர் உங்க மேல உண்மையான அன்பு, பாசம், காதல், நட்புணர்வு, புரிதலை வெளிப்படுத்துவாங்க. யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இதை பயன்படுத்த முடியாதுங்க.
கிடையாதுங்க. உங்களுக்கு நன்கு அறிமுகமான நபர்களுக்கு இதை நீங்க பயன்படுத்தலாம். குறிப்பாக கணவன் மனைவி மற்றும் காதலர்கள் இதை பயன்படுத்துவது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். உங்கள் மனதிற்கு பிடித்த நபர்களுக்கு அன்பளிப்பாக கிஃப்டாக இந்த பிரேஸ்லெட்டை நீங்க கொடுக்கும் போது அந்த குறிப்பிட்ட நபர் எப்பவுமே உங்க வாழ்க்கையில லைஃப் லாங் உங்க கூடவே இருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த ரோடோக்ரோசைட் பிரேஸ்லெட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.